சொஷர்ரா என் மாப்பிள்ளைக்கு வேற சொட்டை, அவருக்கு வீட்டில் வச்ச பேர் வேற. நாங்கள் எல்லாரும் சொட்டை சொட்டைன்னு தான் கூப்பிடுவோம். உங்க கிளியை கொண்டு சொட்டைக்கு ஒரு நல்ல சீட் எடுக்க சொல்லுவோம். யாச்சி தாத்தாக்கு ஒரிஜினல் பேரை சொல்லுங்க. சொட்டை மாங்கொட்டைன்னு கூப்பிட்டு இருந்தா எப்படி? ஒரிஜினல் பேரை சொல்லுங்க, அப்பதான் கிளிக்கு தெரியும். ஏமா என்ன வேறுமா சொல்லுங்க. இதுக்கு சொட்டனே எடுக்க சொல்லும். சொட்டை சொட்டைன்னு கூப்பிட்டு பழையாக்கி எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவா. எப்ப கிளி சொட்டைக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடு. ஐயா பாட்டி சும்மா இருக்க பாட்டி, நான் சொல்லக்கூடியதை நீங்க சொல்லினா. அன்னக்கிளி சொட்டங்கிறவருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்துக்கொடு. நீ கொடுக்க சீட்டுல இன்பம் மட்டும் இனி கெட்டும். சீட்டெடு அன்னக்கிளி. அன்னக்கிளி நல்ல பேரு. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க. தெரியும் அந்த பாட்டு? அன்னக்கிளி நல்லா இருக்கு பத்தியாச்சி. என்ன என் பக்கம் வருது? அன்னைக்கிளி சீட்டு எடுத்துக்கிடு. சீட்டுக்கிட்ட வா. ஏக்கா சோசியரனே கிளி என் பக்கம் வருது. யாச்சி அன்னக்கிளிக்கு தாத்தாவை பிடிக்கல போல. சீட்டு எடுக்க சொன்னா அது எங்கேயோ போக பாருங்க. அன்னைக்கிளி என்ன விளையாடிட்டு இருக்க? சீட் எடுத்து கொடு. சொட்டங்கிறவருக்கு நல்ல ஒரு சீட் எடுத்து கொடு. எடுக்கிற சீட்டு இன்பம் மட்டும் இனி கெட்டும். அன்னைக்கிளி நல்ல ஒரு சீட் எடுத்தா பதையெடுத்தா. எம்மடியம்மா பயந்துட்டேன். எனக்கெல்லாம் கிளி பூனையெல்லாம் கிட்ட வந்தா ஒரு மாதிரி ஆயிரும்க்கா. அன்னைக்கிளி எடுத்த சீட்டுல என்ன வந்திருக்குன்னா நம்ம சொட்ட ஐயாவுக்கு பாட்டிலு கையில இருக்கு. பாட்டில் ஐயா அடங்க மாட்டார் வீட்டில். கரெக்டாமா? அட பாதவச்சும் அவன இங்கேயும் பாட்டில் தான் இருக்கு. கரெக்டா சொன்னேரு சுவாசியார. கரெக்ட். அடங்கவே மாட்டார். கீழே உளுந்து எங்கிட்டாரு. ஆனாலும் பாட்டில் தூக்கிட்டே தெரியாது. இதுக்கு என்ன செய்யுதுக்கு சொல்லுங்களா? எம்மடி கரெக்டா இருக்குது. யாச்சி சீக்கிரம் தள்ளுங்க ஆச்சி, நானும் பார்த்துட்டு. பொறுமையா இருக்கு சீமையத்தோட. சுவாசியார குறியா சொல்லுங்க பாட்டில பார்த்துட்டு. பாட்டில பார்த்துட்டு என்ன குறிய சொல்லதுக்கு? நீங்க தடுக்கணும்னு நினைச்சாலும் தடுக்க மாட்டார். ஐயா வீட்டுக்கு அடங்க மாட்டார். இவருக்கு தேவை பாட்டில். இவர் அடைபட மாட்டார் எந்த கூட்டில். ஆமா சுவாசியார, உங்க கரெக்டா சொல்லுதாரு. இதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களா? தடுக்கிறதுக்கு எந்த வழியும் இல்ல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. குடிய விட்டா அவருக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. கிளம்புங்க. பாரு மனுஷா, எங்க போனாலும் இந்த இளவு தினம் வருது. ஏதாவது செஞ்சா அது சரியாகுமா? ஏமா உங்கள்கிட்ட தான் சொல்லுது. என்ன செஞ்சாலும் தெரியாவது. ரொம்ப கஷ்டமா இருந்தா வேற யாராச்சும் வாயில தட்டுங்க. அவ்வளவுதான். எந்திக்க. வெளியே அரைச்சி வாயில தட்டுடுமா? எம்மாடி அம்மா, எனக்கே ஒரே ஒரு மாப்பிள்ள இருக்கு. அவனுக்கு வாயில அதை போட்டுக்கிட்டு எப்ப தள்ளிட்டு இப்போ பட்டியல் நீ பாரு. அடுத்து யாருக்கு வைக்கணும்? எனக்கு அப்பச்சா இருந்துட்டு நான் தானே சுவாசியம் பார்க்கறதுக்கு வந்தேன். இவ்வளவு முந்திக்கிட்டு கிடக்காளுவா. சுவாசியம் ராசமளிக்கிடும். ஏக்கா என் மோவனுக்கு கல்யாணத்தை மட்டும் எடுத்துட்டேக்கா. இவன் ஒரு கிறுக்கி யாரு பாப்பா. ராஜமலைக்கு ஒரு சீட் எடுங்கோ. அன்னைக்கிளி பேரு ராசமலை. எடு ஒரு சீட்டு. எடுத்து உன் திறமைய காட்டு. எடுத்தா பாரு ஒரு சீட்டு. முருகரப்பா உன் மாப்பிள்ள கில்லாடி இருங்க. இல்லாடி முருகர் எடுத்திருக்காரு. இவர் ரெண்டு கொண்டாடிக்காரர்ல கில்லாடி. அப்புறம் என்னடி பச்சலாளி வள்ளி நீன தேவையான யாருடி? ஏமா முருகரை எடுத்த உடனே ரெண்டு பொண்டாட்டில நிக்காதியோ. ஐயாக்கு வந்திருக்க அருமையான முருகர் சீட்டு. ஐயா தொட்டக்காரியா அப்படியே நடத்ததுக்கு அவ்வளவு வேலைப்பாடு பண்ணுவாரு. நல்ல ஒரு மனுஷரு செய்யதை நினைச்சது செஞ்சு முடிப்பாரு. கரெக்டா? செய்யாரு ஒரு மாதிரி செய்வாரு. யாருக்கு தெரியும்? வாராரு, வார 500 ரூபாய் தாராரு, இஷ்டம் போல வேலைக்கு போறாரு. அப்ப அந்த 2 பேர் இருக்கவே அதுக்கு என்ன கதையை சொல்லுவாரு? ஏக்கா இந்த உங்க பேரு தேவையான அண்ணா இருக்க பாருங்கக்கா வள்ளி. கீதாக்கா வாயை உடச்சி கிழிச்சிருவேன். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு பத்துக்கு தேவையில்லாம அது எனக்கு அண்ணனங்கும். ரொம்ப பேசலன்னு வை, அவ்வளவுதான். சும்மா வள்ளி வாய முடிக்கிட்டு யாரும் ஒருத்தவங்கள வாய முடிங்க. சுவாசியர் அது 2 பேர் இருக்கல, அதுக்கு ஒண்ணு இல்ல. அது என்ன இப்படி கூட்டத்துக்கு படுதுரு சுவாசியரனே? இப்ப வர என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டே இருக்காரு பத்துக்கோங்க. அதுக்குதான் முதல்ல சுவாசியம் பார்க்க வரதுக்குன்னு வந்தோம். நீங்க என்னன்னா 2 பேர் இருக்கிறத வச்சு காட்டுக்கிறேன். அப்போ என்கிட்ட சண்டை போட்டவர் வேற எங்கேயும் போறாரா? அப்படி ஏமா அப்படியெல்லாம் எடை போட முடியாதுமா ஒரு மனுஷனை. மன சுத்தம் அவருக்கு இருக்கு நித்தம். அதனால சந்தேகப்படாதியோ. சந்தேகப்படாம வாழ்க்கையை கொண்டு போனா நல்லபடியா 2 பேர் வாழ்க்கையும் அமையும். சரியாமா? எந்திங்க அடுத்தாடு. சுவாசியரே, நான் ஒண்ணு கேட்டேன், நீர் என்ன தேவை சொல்லுதேரு? இப்ப அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்குவா இல்லையா? இல்ல நான் மட்டும் ஒத்த பொண்டாட்டி? அது மட்டும் சொல்லுங்க. ஏமா நான் துவாசியை மட்டும்தாம்மா பார்க்கேன். ஜாதகம் பார்க்கறது கூலி சொல்லுவேன். வேலை என் வேலை கிடையாது. வந்ததை விளக்கி சொல்லுவேன். மற்றபடி அவருக்கு எத்தனை வருஷம் ஆயுள் இருக்கு, எத்தனை பொண்டாட்டி இருக்குங்கிறத சொல்றது என் வேலை கிடையாது. எந்திங்க அடுத்தாடு. கீதாக்கா நீ போ. இல்ல வள்ளி நீ போ. பாச்சாச்சி உள்ள எனக்கு சொன்ன உடனே நான் போறேன் நீ போறேன்னு அடிச்சுட்டு உனக்கு சொன்ன கொஞ்சம் நிக்கட்ட பாரு. என்ன ஆச்சு இப்படி சொல்லுவாரு? இப்படி வந்திருக்கு சீட்டு. அப்ப அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்காது. நேத்துக்கு அவர் ஒரு பாட்டு பண்ணாரு, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமான்னு. அப்ப அவருக்கு ஏதோ ஒண்ணு இருக்குல்ல மனசுல. ஏட்டி அவன் யதார்த்தமா என்னத்தையும் பாடி இருப்பா மட்டி.
சும்மா இருடி. அவர் சொல்லுறாருல அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது, மனசு சுத்தமான மனுஷன். பேசாம இரு. ஏமா வேற யாருக்காவது பார்க்கணுமா இல்ல முடிஞ்சா? வள்ளி போ வள்ளி, நீ பார்த்ததுக்கு அப்புறம் நான் பாக்கேன். ஏக்கா நீ தானே அந்த பக்கம் இருக்க, நீ போ, நீ முடிச்சதுக்கு அப்புறம் நான் முடிக்கேன். ஏடி வரையில அடி பொண்ணு காட்டுங்களே எஞ்சி வாங்கிட்டு இவ்வளோ ஓடி கிடந்துக்கிட்டு மனுஷன் எங்க நொந்து வெஞ்சு போயிருக்கான். போ வள்ளி, நானே பாக்கேன். அண்ணே முதல்ல என் மாப்பிள்ளைக்கு பார்க்கணுன்னே. என் மாப்பிள்ளைக்கு பேரு ரவீந்திர மாடன். சாட்டாட்டு ரமான்னு கூப்பிடுவோம். ரமாங்கிற பேருக்கு ஒரு சீட்டு எடுக்க சொல்லுங்கண்ணே. ஏக்கா உன் மாப்பிள்ளைக்கு பேர் ரவீந்திர மாறனா? இப்பதான் எனக்கே தெரியும். ரொம்ப முக்கியம். உங்க நல்ல சீட்டா எடுக்க சொல்லி வரதெல்லாம் அடிப்படியா நல்லதா எடுத்து கூட அன்னக்கிளி. அன்னக்கிளி சொன்னா தப்பாது. அன்னக்கிளி யாருக்கிட்டையும் சிக்காது. அன்னக்கிளி ரமாங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டடு. இனிதே இனிக்கட்டும் இன்பம் மட்டும். யாச்சி உங்களுக்கும் அவர் இனிதே இனிக்கட்டும் இன்பம் மட்டும்னு சொன்னாரு. கீதாக்கும் இனிதே இனிக்கட்டும் இன்பம் மட்டும்னு சொன்னாரு. எனக்கு மட்டும் சொல்லல, அதனாலதான் எனக்கு இப்படி வந்திருக்கு. ஏடி உனக்கு அப்படி என்ன கட்டி வந்து நல்லா கட்டி சொன்னாரு. உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் சொன்னாரு. அவர் ஊத்தி ஊத்தி மண்டே ஓடுவாரு. நான் அடிச்சுக்கிட்டா இருக்கேன். இது கீதாக்கு சொல்லுது கேப்ப பேச வாய போச்சுட்டு இருட்டி. ஏரோப்ளேனு. ஏமா மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருக்காரா? ஆமாண்ணே ஜோசியரே, வெளிநாட்டுல தான் இருக்காரு. அவர் வரதுக்கு 2 வருஷம் ஆகும். கடத்தெல்லாம் முடிச்சிட்டு தான் வாரேன்னு சொன்னாரு. பாரோச்சு பொய்ய வரட்டி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை கிளம்ப போறான், வேலை இல்லைன்னு சொல்லுகான்னு நடிச்சுட்டு கிடந்தா ஜீமாட்டி கிருக்கி. திடீர்னு வேலை இருக்கும் பாரு, திடீர்னு இல்லைன்னு சொல்லுவாரு ஜோசியரே. என்ன வந்திருக்கு அவருக்கு? நடிக்காத கீதாக்கா, சீனா போடாத. திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்லுதாரு, திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லுதாரு. அப்படிதானே இப்போ கரெக்டா நான் சொல்லுதேன். அவருக்கு வேலை விட்டு போய் அவர் வீட்டுக்கு வர போறாரு. அதுக்கு தான் வந்திருக்கு இந்த ஏரோப்ளேனு. உன் மாப்பிள்ளை உண்மையிலே வர போற மட்டும் நீ நடிச்சதுக்கு என்ன ஜோசியரா சொல்லுதாரு? அவர் வந்துட்டாருன்னா அப்ப சுவாத்துக்கு என்ன பண்ணதுக்கு? அவர் வராண்ட அங்கேயே 2 வருஷம் இருக்கட்டும். அவரை வரன்னு சொல்றதுக்கும் வராதுன்னு சொல்றதுக்கும் நான் ஆள் கிடையாது. ஆனா அவர் வர போறாருன்னு என் அன்னக்கிளி சொல்லுது. அது மாதிரி அவர் வந்துருவாரு. வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்படுவாரு வேலை இல்லாம. உருண்டு பிறகு நல்ல வேலையை கையில எடுத்துட்டாருன்னா தப்பிச்சியோ, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எம்மாடியம்மா, இதுக்கு எனக்கு வந்த சீட்டு பரவாயில்ல. ஐயோ பாவத்துல சுவாசியர் அப்படி சொல்லாதியோ. அப்ப இங்க வந்தவருக்கு வேலை கிடைக்காதா? ஏமா வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். விடாமுயற்சி விஸ்வரூப வச்சு அவர் முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். ஆனா முயற்சி பண்ணணும். வந்து சோம்பேறியா வீட்டுல இருந்தாருன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அன்னைக்கு சொன்னா சரியா இருக்கும். அடுத்து யாருக்கு பார்க்கணும்? என்ன ஜோசியரே இப்படி சொல்லுதீங்க? சரி அது இருக்கட்டும். அடுத்து என் மகனுக்கு பார்க்கணும். அவனுக்கு இப்ப கல்யாணம் எடுக்கவா வேண்டாமான்னு பார்க்கணும். ஏக்கா கிறுக்கி சுவாசியர அப்படி பார்க்கண்டா. இப்போ சின்ன பிள்ளை, குழந்தை பிள்ளைக்கு கல்யாணத்தை எடுக்க போறாளா இவ? படிக்கண்டாமா முதல்ல. எனக்கும் பார்க்கண்டா. போவா வீட்டுக்கு போவோம். இந்த ஒன்றை மட்டும் பார்த்துருவோம். இது மாதிரி மனசுக்கு ஆறுதலா வரட்டுமே. சரி சரி அழுதுட்டு கிடக்காத போம்பாய. மகனுக்கு மட்டும் ஒன்று நல்லதா எடுங்க சாமி. பியாரு மகேஷ் நல்லகிட்டே எடுங்க. பாவத்தில் அழுதுகிட்டே போவாங்க. வீடியோ வீடியோ உறங்க மாட்டாய்வா. சரிம்மா சரி, நல்லதாவே அமையட்டும். அன்னைக்கு மகேஷங்கிற பேருக்கும் நல்ல சீட்டு. கல்யாணம் எடுக்கலாமா வேண்டாமான்னு பார்த்து சொல்லு. என்னது வந்து இருக்கு? ஏக்கா குரங்கு கையில பூமாலாக்கா சொன்னா இவ கேட்காளா? ஏம்மா என் வாயால நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எந்திரிச்சு அப்படியே போயிருங்கம்மா. என்னக்கா இப்படி சொல்லுதாரு? பின்ன நீ என்ன ஒரு கணக்கு வேண்டாப்பா. முதல்ல சொன்ன கேட்டாளா இவ? சரி வழி பாக்கியா இப்படி இல்லாச்சு நான் பார்க்கல. போவோம், ஆளுக்கு 100 ரூபா வச்சு கொடுத்துட்டு கிளம்புவோம். வலி பாரு. எல்லாரும் பார்த்தாச்சு, நீ மட்டும் பார்க்கல. அண்ணே அப்பச்சாக்கு பேர் கேடுங்க. அவதான் முத உறுத்திக்கிட்டு வந்தா. எடுக்கணும் அப்பச்சா. ஐயா வேண்டாம் ஏக்கா வேண்டாம், சும்மா இருக்கா. என்ன வேண்டாமண்ணே, போறோம். ஏமா சொல்லிதான் வேண்டாமா, எடுப்போம்மா. பின்னாடி முன்னாடி வாமா. இல்ல நான் பின்னாடியே இருக்கேன், நீங்க பார்த்து சொல்லுங்களா. அன்னக்கிளி அப்புச்சாங்கிற பேருக்கு அருமையான சீட்டடு. இனிதே இனிக்க. என்ன என்னம்மா நடுவுல குழப்பாதியோ? இல்ல வேண்டாமண்ணே, இந்த இனிதே இடிக்கட்டும்னு சொன்னா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. அப்புச்சாங்கிற பேருக்கு சீட்டுன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே. என்னம்மா நீங்க அன்னக்கிளி அப்புச்சாங்கிற பேருக்கு நல்ல சீட்டடு. நல்ல சீட்டாடுமா, நல்ல சீட்டாடு. ஏ அம்மா எம்மா நீ பின்னாடியே இருந்துக்கோ, முன்னாடி வந்துடாத. இது என்னம்மா இது? வாழ்க்கையில இப்படி ஒரு ஆளுக்கு சீட்டு வந்தது இல்ல. என்னது இது? ஐயா பாதவத்தி பாவத்துல என்ன ஐயே பொண்டாட்டி மாப்பிளைய அடிக்க கரேட்ட ஜோசியாரா? அவிய வீட்ல இப்படிதான் நடக்கும்.
என்ன ஜோசி அண்ணனை இப்படி இது பண்ணிட்டியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவரை தங்க முறையில தாங்குவேன். ஆமா ஒரு மாதிரி தங்க தட்டுல தாங்க எவ்வளவு நமக்கு தெரியா இல்லாட்டி சுவாசியார நீங்க அவரை பத்தி ஒன்றும் சொல்லலாம், எங்களுக்கு என்ன மனசுல ஆச்சு மொத்தம் எவ்வளவு ரூபான்னு சொல்லுங்க, கணக்கு பார்த்து தந்துட்டு போறோம். ஒன்னும் கொடுக்காண்டா எனக்கு பாருங்க எப்படி சொல்லிட்டாரு இவரு. ஆளுக்கு 100 வச்சு 400 ரூபா ஆச்சு. அன்னைக்கிளிக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு கிளம்புங்க. வள்ளி நானும் எடுத்து கொடுத்துட்டு வா, எப்படி சீக்கிரம் குடிச்சிட்டு வாட்டி. என்ன ஒரு ஆளாவது சந்தோஷப்படுகிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேலானே, நடக்க சுவாகத்தை மட்டும் சொல்லியிருக்கியோ? ஏம்மா சந்தோஷம் வாழ்க்கையில எப்பவுமே வரும். சுவாகத்தை சொன்னாதான் உஷாரா இருப்பிய. அதுக்காண்டிதான் முதல்ல சொன்னேன். 400 ரூபா வச்சுட்டு போங்கம்மா. இந்தாங்க அண்ணே, அது சீட்டை தான் உள்ள வைங்கலாம், கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்குதியா. சீட்டத்துக்கு உள்ள வைங்க, பைசா பிடிங்க.